போக மாட்டான், ஊரை சுத்திக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, அவன் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? இவங்களோட பிடிவாதத்தை யாராலையும் மாற்ற முடியல. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகைங்கிற மாதிரி இந்த பையன் கிட்ட போராடித்தான் படிக்க வைக்கணும். எறும்பு உருள கண்ணும் தேய்கிற மாதிரி இவங்க அப்பா இவனை கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும்னு நினைக்கிறாரு. அவங்க அப்பா பொறுமையா அறிவுரை சொல்றாரு, ஆனா பையன் கேட்கல. போப்பா, பள்ளிக்கூடம் போறதுல எனக்கு ஒத்தே வராது. அப்பாவுக்கு கோபம் வருது, சத்தம் போறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. உழைக்கிற நாடுதான் ஊருக்கு எல்லாம் பிள்ளை படிக்கலன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால இன்னும் நல்லா படி. அடைமழை விட்டாலும் செடிமழை விடாதுங்க மாதிரி இவங்க அப்பா விட்டாலும் இவங்க அம்மா விடமாட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சு அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். நினைச்சுதான் கவித எடுத்துதான் ஓட்டம் முழுங்குற பாரு இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஓட்டம் பிடிக்கிறான். விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பாக்குறான். அப்போ ஒரு எறும்பு போய்கிட்டு இருக்கு. எறும்பே எறும்பே எப்படி விளையாடுவாயா? போ, உனக்கு தான் வேலை இல்லை. கூட கூழுதான், கூழுக்கு கொண்டை கரடி கூழுக்கு அழுகுதான். எனக்கு நிறைய வேலை கிடைக்கு, அரிசி எல்லாம் சேகரிக்கணும். போய் ஏதாவது பறக்குதுன்னு தெரியாது. தேனி தேனி எப்படி விளையாடுவாயா? நல்லா நம்ம கோடை மெடிக்கலாமா, நாங்கள் பூச்சி கூட மெடிக்கலாம். உனக்கு தான் வேலை இல்லையா? 1000 மலை நெல்லுக்கு ஒரு 5 உன்னை போல ஒரு ஆள் இல்லை. எங்க கூட்டத்தை கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு. போ. உங்க கூட்டத்துல 1000 தேனி இருக்கே, நீ ஒரு தேன் எடுக்கிறீங்களா? படுத்தா போயிடும். ஆள் கொடுத்தா பாம்பு சாப்பிட்டா கை ஊத்தினா தான் கரணை போட முடியுமா? எல்லாம் குறுகி கொடுத்துக்கல. நான் தேன் எடுக்க போகணும். தேனியும் போயிடுது. பையன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான். ஒரு வீட்டு வாசல்ல ஒரு பொலிமாடு நின்றுகிட்டு இருக்கு. அந்த பொலிமாடு கிட்ட போறான். மாடே சும்மா தான் எவ்வளவு விளையாடுவா? என்னது சும்மா இருக்கேடா? புளி மூட்டை எல்லாம் சுமக்கிறது தான் தெரியும். இருக்கவனுக்கு பசியாக விளையாடுறது. காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். இருப்பவனுக்கு புளியப்பம், இல்லாதவனுக்கு பசியாக்குற மாதிரி. என்னது சும்மா இருக்கேடா? காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்போ உனக்கு தான் வேலை இல்லை. இருப்பவனுக்கு புளியப்பம், இல்லாதவனுக்கு பசியாக்கும். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புளி மூட்டை எல்லாம் கொடுக்கணும். நான் வரல, அது வரைக்கும் நாம கொண்டு போய் ஆமே 4 வீட்டுல கல்யாணமா? நாய்க்கு அங்கேயே இங்கே ஓட்டமா இருக்கிற மாதிரி எங்க இங்க வேகமா போயிட்டு என்னை விட வேகமாக ஓடுகிற முயலோட போட்டி வச்சிருக்கேன். அவ பொழுது போக்குவதிலும் வீணாக பொழுது போக்குறது. அவ பொழுது நல்லா இருக்குமா? நான் கொஞ்ச நேரம் கூட வீணாகாம நடந்தே ஆகணும். பாடி குப்பினாலும் கதிரரிசி ஆகுமா? நீ ஓடி ஓடி பார்த்தாலும் மேல முந்த முடியுமா? அதை நினைச்சு குதிர விளையும். அது மாதிரி முயற்சி செய்தால் எல்லாம் முடியும். நான் அதோ அங்கே படுத்து நீங்க முயலோட போய் விளையாடு. பையன் கொஞ்சம் தூரத்துல படுத்துட்டு இருக்க முயல் கிட்ட போறான். முயலே குத்துக்களுக்கு குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாம படுத்துருக்கியே. அவளில் வீட்ட முதலுக்கு அதுவே சொத்துன்னு சொல்லுற மாதிரி நீரில் படுத்து தூக்கிறதுனால போன தடவை ஆமையை சொத்து. இந்த தடவையாவது முந்தி ஆகணும். அதனால நான் வேகமாக ஓடணும். அவங்க இருக்கிற குட்டி சுவர் கூட போயிட்டு விளையாடும். காட்சிக்கு பாசம் பிறைய கண்ட மாதிரி அந்த பையன் விளையாட ஆள் கிடைச்சதுன்னு நினைச்சு அந்த குட்டி சுவர் மேல ஏறி குதிச்சு விளையாடுறான். அது வேற ரொம்ப பழைய செவரு. மழையில வேற நல்லா ஊறி நனைஞ்சிருச்சு. இவன் ஏறி குதிச்சதும் அந்த செவரு வளவலன்னு இடிஞ்சு விழுந்துச்சு. அதுல இருந்த பூச்சி எறும்பு எல்லாம் வெளியே வருது. நாங்களே அதை விட்டாலும் கட்டில அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினைச்சு தட்டி போட்ட கட்டிக்கு மிரட்டி போட ஆள் இல்லாம இருக்கோம். உனக்கு தான் வேலை இல்லைன்னு நாங்க பாடுபட்டு சேர்த்து ஒரு எல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டியே. எறும்பு பூச்சி எல்லாம் கோபத்துடன் வந்து அவனோட கை காலை ஏறி நறுக்குன்னு கடிக்குதுங்க.
அல்லுருவன் பக்கத்தில் இருந்தாலும் கில்லுருவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் வழி கொடுப்பாங்க. வீட்டுக்கு ஓடுறான். அமாவாசை இருட்டில் பெருசாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான் என்கின்ற மாதிரி காட்டிலையும் மேட்டிலையும் ஏறி விழுந்து வீட்டுக்கு போறான். அம்மா அம்மா ஊர் உலகத்துல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. எறும்பு கூட சும்மா இல்லாம அவங்கவுங்க வேலையை பாக்குது. எனக்கு இப்பதான் புத்தி வந்துச்சு. என்னோட வேலை படிக்கிறதுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே நானும் சும்மா இல்லாம ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த பையன் நல்லா போய் படிக்க தொடங்குறான். ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறான். இதோட இந்த கதை முடியுது. இந்த பொம்மலாட்டத்தை பார்த்து ரசித்தவங்க எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி.